அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வருகிறது. அதற்கான ஒப்பந்தமானது முடிவு செய்யப்பட்டு விட்டது. பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போர் இன்றோடு 108வது நாளில் கடக்கிறது. அதேபோல் ட்ரம்ப் இன்று தன்னுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த 80வது பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது உலகத்திற்கு ஒரு பரிசாக அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தம் அதற்கான ஒப்பந்தமான முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஹோர்மோஸ் நீரிணையை நாங்கள் திறந்து விடுகிறோம், எங்களுடைய முற்றுகையை விலக்கிக் கொள்கிறோம். இனி ஹோர்மோஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் பாயட்டும் என்று அவர் ட்வீட் செய்துள்ளார். இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகிற்கு செல்கின்ற 20% எண்ணெயானது கட்டுப்படுத்தப்பட்டதால் எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $120 தொட்டது. தற்பொழுது படிப்படியாக குறைந்து ட்ரம்ப் அறிவிப்புக்கு பிறகு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% வீழ்ந்து தற்பொழுது $88 விற்பனையாகி வருகிறது. இந்த ஹோர்மோஸினை திறப்பு தொடர்ந்தால் இது போர் தொடங்கிய பொழுது இருந்து வெளியான $72 வரலாம் என்று அனைவராலும் தற்பொழுது உறுதி செய்யப்படுகிறது. அதாவது அமெரிக்கா ஈரான் இடையே பல முறை ஒப்பந்தம் ஏற்படுவதாக கூறி, ஆனால் தாக்குதலால் ஒப்பந்தம் சரியான முறையில் நடைபெறவில்லை. இப்பொழுது 14 அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தமானது பல்வேறு நாடுகளின் கூட்டு முயற்சியால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இது கையெழுத்திடுவதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள 14 அம்சங்களை 60 நாட்களுக்குள் தெளிவாக பேசி செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் ஈரானின் மீதான பொருளாதார தடை அனைத்தும் விலக்குவது குறித்து மற்ற முடிவுகள் அனைத்தும் எடுக்கப்படும் என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்கா முடக்கி வைத்துள்ள ஈரானிய சொத்துக்களில் முதலில் $24 பில்லியன் விடுவிக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. தற்பொழுது என்ன செய்தி என்ற உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தியானது கிடைத்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை திறப்பதால் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் மற்றும் பின்தங்கிய நாடுகள் அனைவருக்கும் தங்கு தடையின்றி கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல சர்வதேச சந்தையிலும் எண்ணெய் விலை குறைவதால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை குறைவது அனைத்து நாடுகளும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பயனை தருகின்ற வகையில் அமையும். தற்பொழுது ஹோர்மோஸ் நீர் திறக்கப்பட்டு விட்டது, கப்பல்கள் கடந்து செல்கின்றன என்று தற்பொழுது செய்தியானது வெளியாகி உள்ளது. உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அதேபோல் ட்ரம்ப் அவர்கள் ஹோர்மோஸ் நீரினை கடக்க எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை, முன்பு போல கப்பல் கடந்து செல்லலாம், அமெரிக்காவின் முற்றுகை உடனடியாக நீக்கப்படுகிறது என்று அவர் அதையும் தெளிவாக கூறியுள்ளார். எனவே தடையின்றி ஹோர்மோஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், எரிவாயு கப்பல்கள் சென்றால் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும். அதேபோல் வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு நிம்மதி ஏற்படுத்தும் முடிவாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா உறுதி செய்துவிட்டது. வெள்ளிக்கிழமை என்று கையெழுத்தாகிவிட்டால் உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. இதை தவிர ஈரானுக்கு அமெரிக்கா போரால் ஏற்பட்ட இழப்பிற்கும் சுமார் $300 பில்லியன் ஈரான் கேட்டுள்ளது. அது குறித்தும் பரிசீலனை செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதாவது ட்ரம்ப் தன்னுடைய பிறந்த நாளில் இன்று கொண்டாடுகிறார், 80வது பிறந்த நாள். அதில் உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் முற்றுகை விலக்கப்பட்டுள்ளது, அங்கு எண்ணெய் கப்பல்கள் அதாவது எரிவாயு கப்பல்கள் தங்கு தடையின்றி கடந்து வருகின்றன என்ற செய்தியானது உலகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தற்பொழுது வெளியாகியுள்ளது. இனிமேல் எப்படி இவை முன்னெடுத்து செல்கின்றன, இஸ்ரேல் இதில் எதுவும் குழப்பம் விளைவிக்காமல் இருந்தால் இது நிரந்தரமாக ஈரான் அமெரிக்கா போருக்கு தீர்வு காணப்படும்
ஹோர்மோஸ் நிலை வழக்கம் போல் திறந்து வைக்கப்பட்டு உலகத்திற்கு தேவையான எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாடின்றி கரைக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது.